நம்ம பிரதி குயின் ஹாலிடே ரிசார்ட் கம்பெனி ரூபாய் 1,40,000 மதிப்புள்ள 3 nights 4 day துபாய் ட்ரிப் அப்சல்யூட்லி ஃப்ரீயா தராங்க. For more details contact 8095994488. பிரதி குயின் ஹாலிடே ரிசார்ட்ஸ் வழங்கும் புதிய தலைமுறை சக்தி விருதுகள் 2024 பவர்ட் பை சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. தலைமைக்கான புதிய தலைமுறை சக்தி விருதை பெறவிருப்பவர் நிலவினை வென்ற பின் கதிரவன் நோக்கிய ஆய்வின் புதல்வி, உலவிடும் விண்கலம் தொட்டால் துலங்கிடும் ஆதித்யா தலைவி. விண்வெளி அளந்து தடைகளை பிளந்து நிமிர்ந்த நல் ஏணி, கண்களை அசைத்து கோள்களை சிறையிடும் செங்கோட்டை ராணி. யார் இந்த ராணி? திரை காட்டட்டும். ஆதித்யா ஒன்றை ஆகாயத்திற்கு செலுத்திய ஆதித்தாய், சூரிய சக்தியை சோதிக்க தலை கொடுத்த பெண் சக்தி, நெருப்பு நட்சத்திரத்தை நெருங்கி பார்த்த பெண் சித்திரம். தலைமை திருமிகு நிகார் ஷாஜி. It's a dream come true for team Aditya L1. இந்திய விண்வெளி விஞ்ஞானிகள் வானத்தில் ஒரு புதிய வரலாற்றை வரைவதற்கான நேரத்தை அளந்து கொண்டிருந்தார்கள். நிகார் ஷாஜியின் நேரடி பார்வையில் வளர்ந்த ஆதித்யா L1 சேட்டிலைட் ஆதவன் என்ற நெருப்பு பந்தின் முன்னால் நேர் நிற்க விண்ணுக்கு தாவியது. புவிவட்ட பாதையில் ஆலவட்டம் போட்டுவிட்டு அங்கிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் சூரியனுக்கு நேராக L1 என்ற புள்ளியில் நிலை நிற்பது வரையிலான காலம் நிகார் ஷாஜிக்கு ஒரு பிரசவ வலியாகத்தான் அமைந்தது. ஈர்ப்பு விசைகளுக்கு சிக்காத அந்த புள்ளியில் நிலை நின்றவாறு சூரியனை பற்றிய ஆத்திச்சூடியை ஆதித்யா படித்துக் கொண்டிருப்பதை ஒரு தாய்மையின் ஈர பார்வையோடு பார்த்து இன்புற்றார். இந்தியாவின் முதல் சூரிய திட்டத்திற்கான பாட்டுடை தலைவியாக விண்வெளியில் நிகழ்ந்த பாய்ச்சல் நிகார் ஷாஜியின் நிகரற்ற தலைமை பண்பிற்கு கட்டியம் கூறியது. ஒரு வேளாண் குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளியில் பயின்று இன்று செங்கதிரோனின் கோட்டைக்கருகே புகுமளவுக்கு நிமிர்ந்தார் செங்கோட்டையில் பிறந்த இந்த சிங்கப்பெண். வைய சிறப்புமிக்க இஸ்ரோவில் பல செயற்கைக்கோள் திட்டங்களில் பணியாற்றி வான் மண்டலத்தில் மேலும் பல வரலாறுகளை படைக்க துடித்துக் கொண்டிருக்கும் நிகார் ஷாஜி என்ற நிகரற்ற அறிவியலாளருக்கு தலைமைக்கான சக்தி விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. தலைமைக்கான புதிய தலைமுறை சக்தி விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக பிரதி குயின் குழுமத்தின் நிறுவனர் தலைமை செயல் அதிகாரி திரு முரளி அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். ஐநாவின் அகதிகளுக்கான மனிதவள மேம்பாட்டுத்துறையின் உறுப்பினர் திருமிகு ஸ்ரீவித்யா அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறோம். மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டுக் கழகத்தின் நிறுவனர் திருமிகு காதம்பரி உமாபதி அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். நடிகை திருமிகு சங்கராபரணம் ராஜலட்சுமி அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறோம். தலைமைக்கான புதிய தலைமுறை சக்தி விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு நிகார் ஷாஜி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு அவார்ட்ஸ் பெற்ற எல்லாருக்கும் என் மனமான வாழ்த்துக்கள். எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன்.
எப்போவுமே இந்த சினிமா ஃபங்க்ஷனுக்கு போகிறது இதுதான் பழக்கம். ஆனால் இந்த மாதிரி இவங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு பெண்மணி நினச்சா என்ன வேணாலும் சாதிக்கலாம்னு சொல்லி நம்புகிற முதல் ஆளுனா. அதுலேயே இத்தனை பெண்மணிகளுக்கெல்லாம் அவார்டு வந்ததுன்னு பார்க்கும்போதே எனக்கு பேசுகிறவே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த புதிய தலைமுறைக்கெல்லாம் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இமோஷ்னலான ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை வழங்குகிற புதிய தலைமுறைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் மிகுந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாரும் பேசுகிறாங்க தடைகளை மீறி பெண்கள் சாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் சாதனை படைக்கணும்னு நினச்ச பெண்களுக்கு எதுவுமே தடை இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறவங்க தான் இந்த ஒத்தொத்தரும் அவ்வளோ மணியாக மின்னுறாங்க. இந்த மாதிரி ஒரு நட்சத்திரங்கள் நடுவில் நிற்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே நான் ஒரு பெருமையாக நினைக்கிறேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த புதிய தலைமுறைக்கு மிக்க நன்றி. இங்கே பெண்கள் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு டைட்டிலில் புதிய தலைமுறை இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த சக்தி விருதுகள் வழங்குவதற்கு, அந்த விருதுகள் வாங்கிறதுக்கு இங்கே நிறைய பெண்மணிகள் வந்திருக்குங்க. எங்களோட நிறுவனத்தின் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் இந்த சாதனையாளர்களை உருவாக்கிய அந்த பெற்றோர்களுக்கும் அந்த சாதனையாளர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவங்களாலையும் சாதிக்க முடியும்ன்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை நீங்கள் அவங்க மேலே வச்சதுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. நான் தொழில் முனைவோர்களை கிட்டத்தட்ட 35,000 தொழில் முனைவோர்களை இந்தியாவில் உருவாக்கியிருக்கேன். அடுத்தவங்களை பார்த்து ஜெல்லஸ் ஆகக்கூடிய சொசைட்டியில் தான் நம்ம அதிகமாக இருந்திருக்கோம். புதிய தலைமுறை இதை பிரேக் பண்ணி இன்னைக்கு நிறைய புது விஷயங்களை இந்த ஸ்டேஜில் நான் பார்க்குறேன். இங்கே இருக்கக்கூடிய அமேசிங் விமென் ஒருத்தருமே அன்கன்வென்ஷனல், அதாவது ஸ்டீரியோடிப்பிக்கலாக இல்லாத சில சாதனைகளை தான் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே இந்த ஓரத்தில் இந்த ஸ்டேஜில் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. இதில் சில பெண்கள் இப்படி பார்க்குறவங்க நாளைக்கு இங்கே நிற்கிறதுக்கு இந்த மேடை ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக கண்டிப்பாக அமையும். அது நமக்கு தெரியக்கூட வராது. அண்ட் இது ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்டுங்க. இங்கே யார் இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி இங்கே நிறைய மென் இருக்கீங்க. இன்னைக்கு சொசைட்டியில் விமென் எம்பவர்மெண்ட் சார் பேசியிருந்தார் இல்லையா, சத்யா சார். அவர் ரொம்ப காமாக பேசினாலும் ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு விஷயத்த சொன்னார். உங்களுக்கு வாய்ப்புங்க நிறைய இருக்குது, நீங்கள் தான் அதை எடுத்துக்கணும். எம்பவர்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எக்ஸலன்ஸை தாண்டி பெண்கள் போகிறதுக்கான மேடை தான் இது. இது எம்பவர்மெண்ட்கான மேடை கிடையாது, இது எக்ஸலன்ஸ்க்கான மேடை. ஐ திங்க் அதை சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி இன்னைக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான நாங்களே அந்த மூனுக்கு அப்புறம் சன் ஆதித்யா லான்ச் அப்போ அப்படி உட்காந்து பார்த்து, அதுவும் ஒரு விமென் லீட் பண்ணாங்கன்னா இதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான திங் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நிகர் ஷாஜிமா, தொலைக்காட்சியில் நாங்கள் செய்தி ஒளிபரப்புறப்ப சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிந்தாச்சு. சூரியனுக்கும் போய் ஆய்வு செய்ய முடியுமான்னு அதிசயமாக செய்தி வழங்குவதை விட நாங்கள் அந்த அதிசயத்தை தான் நிறைய. அதிலும் ஒரு பெண் குரல் கேட்குறப்ப யார் இந்த பெண் குரல்னு வியந்தோம். அந்த குரலை தற்பொழுது மேடையில் கேட்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விருதுக்கு என்னை தேர்வு செய்த புதிய தலைமுறை குழுமம், ஜூரி அண்ட் ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அப்புறம் என்னோட இங்கே விருது பெற்ற அத்தனை சாதனையாளர்களுக்கும் என்னோட மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இவங்க சொன்ன மாதிரி பெண்கள் இப்போ எம்பவர்மெண்ட்டில் வி ஹவ் கான் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் லீடர்ஷிப். ஸோ இந்த சப்போர்ட்டிங் ரோல்லேருந்து லீடர்ஷிப் ரோலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கோம். இங்கே இருக்கிற நிறைய பெண்கள் அதுக்கு உதாரணம். நான் இந்த மேடையில் நிற்கிறேன்னா அதுக்கு என்னோட பெற்றோர், என்னை வளர்த்தெடுத்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், அது மற்றும் எனக்கு இந்த ஆதித்யா L1 திட்டத்தை வெற்றிகரமாக இயக்குறதுக்கு என்னோட உறுதுணையாக ஒத்துழைப்பு கொடுத்த என்னுடைய திட்டக்குழு அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி விருதுகள் இட்ஸ் மேக் மீ மோர் ரெஸ்பான்சிபிள் அண்ட் கிவ்ஸ் மீ மோர் எனர்ஜி அண்ட் கான்ஃபிடென்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் த அன்எக்ஸ்ப்ளோர்ட். நன்றி, வணக்கம். உங்களை மாதிரி நிறைய பெண் விஞ்ஞானிகளை நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க. இப்போ அத்தனை பேருக்கும் நடுவில் பெண்களாக, விஞ்ஞானிகளாக, அறிவில் தெரிந்தவர்களாக இருக்கிறது என்னென்ன சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது? சவால்கள் சொல்லனா நம்ம சோஷியல் ஸ்டிக்மா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படியே நம்ம வளர்க்கப்பட்டிருக்கிற விதம் நம்மளால் இவ்வளோ தான் முடியுங்கிற ஒரு வரையறையை நம்ம வளர்க்கும் போது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதெல்லாம் மாறிட்டு இருக்கு. அந்த வரையறை தான் நம்மளுக்கு உள்ள எதிரி. ஸோ நமக்கு வரையறை இல்லை, வானமே இல்லை. இஸ்ரோவில் 50 விழுக்காட்டிற்கும் மேற்பட்ட பெண் விஞ்ஞானிகள் இருக்காங்க. பூமியை இயக்குவது மட்டுமல்ல, அங்கே மேலையும்
இயக்கக்கூடியது பெண்கள் தான் அப்படின்னு நிரூபணமாகி இருக்கு. இஸ்ரோ உங்களை எப்படி வளர்த்துது, அந்த முக்கியத்துவம் என்ன? இஸ்ரோ வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆர்கனைசேஷன். அங்கே வந்து தெர் இஸ் நோ கிளாஸ் சீலிங், அங்கே தெர் இஸ் நோ பாலின வேறுபாடுங்கிறது கிடையாது. உங்களுக்கு திறமை இருந்தால் உங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும், நீங்கள் அதில் சாதிச்சு காட்டலாம். அதுதான் இஸ்ரோ. நன்றி திருமிகு நிகர்ஷாஜி.